அதுதான் பிரஸ்டீஜ். இத பாக்குற வாழ்க்கெல்லாம் பத்மநாபஜர் குடும்பம் ஒரு பாடமா இருக்கணும். அவ்வளவுதான். முருகா, நினைச்சிட்டு இருக்கிறதுனால தானே இன்னும் பிரஸ்டீஜ் பத்மநாபனா உறவ முடிகிறது. என்னடி இது இத்தனோடு பைய? இதுல காகை வாங்கினா இந்த குடும்பத்துக்கு பத்துமா? பெருசா கூட பெருசெல்லாம் அழுக்கா இருக்கு. அதை கொடுத்தேன்னா உங்க பிரஸ்டீஜே போயிடுச்சுன்னா ஒண்ணு குதிப்பேன். பணிவான வணக்கங்கள். என்றென்றும் சிவாஜி இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் நாகராஜன் வெள்ளியங்கிரி. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு காலத்தால் அழிக்க முடியாத மிக அற்புதமான மனங்களில் என்றென்றும் பசுமையாக நிலைத்திருக்கும் ஒரு இனிமையான காதல் பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக சினிமாவில் ஒரு காதல் பாடல்னால் எப்படி இருக்கும்? ஒரு பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளி, இல்லை ஒரு மலர்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு பூங்கா, இல்லை அலைகள் கொஞ்சி விளையாடும் ஒரு கடற்கரை, இல்லை இயற்கை அழகு அப்படியே கண்ணை கவரக்கூடிய காஷ்மீர், சிம்லா, ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, இது அல்லது வேறு ஏதாவது ஒரு வெளிநாடு. அப்படித்தான் காதல் பாடல்களுக்கான பின்புலம் இருக்கும் வழக்கமாக. அதிலும் இளமையும் அழகும் நிறைந்த கதாநாயகனும் கதாநாயகியும் அழகழகான விதவிதமான ஆடைகளை அணிந்து கொண்டு டான்ஸ் மாஸ்டர்கள் சொல்லி கொடுத்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் போட்டு பாட்டு பாடி ஆடுவாங்க. இதுதான காதல் பாடல்களுக்கு காலங்காலமாக இருக்கிற ஒரு இலக்கணம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த காதல் பாடலில் வரக்கூடிய ஜோடிகள் இளைய வயதினர் அல்ல, வயது முதிர்ந்தவர்கள். அதில் வரக்கூடிய ஆண் முக்கால்வாசி நரைத்த தலைமுடி, ரொம்ப அடர்த்தியாகவும் ஒழுங்கில்லாமலும் ரொம்ப படர்ந்து வளர்ந்த கண் புருவங்கள், காதிலிருந்து புசு புசுன்னு வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற ரோமங்கள், இப்படிப்பட்ட ஒரு பழுத்த வயோதிகர். அதில் வரக்கூடிய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுப்பட்டியான ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தினுடைய தலைவி, அதாவது அந்த வயோதிகரனுடைய மனைவி. அவங்க பாடக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா, அந்த காதல் பாடல்களுக்கான இலக்கணங்கள் சொல்லப்பட்ட அந்த அழகான இடங்கள் அல்ல, ஒரு சாதாரண வீட்டினுடைய உள்பகுதி தான். சாதாரணமாக ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் அமர்ந்துட்டு தான் அந்த பாட்டு பாடுறாங்க. ஏங்க காதல் பாட்டுன்னு சொல்கிறீங்க, வயசானவங்கன்னு சொல்கிறீங்க, வெளியே எங்கேயும் போய் டோயட் மாதிரியும் பாடலன்னு சொல்கிறீங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டு பாடுறதாகவும் வேறு சொல்கிறீங்க. அப்படி என்னதாங்க பாட்டு, யாரு தாங்க அப்படி பாடினாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது நண்பர்களே. சாவித்திரி, இத்தனை வயசாகியும் நோக்கு குரல் மெருகழியாமல் அப்படியே இருக்கடி. வயோதிகத்தில் முதிர்ந்த, ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட அன்பும் காதலும் இறுகி பிணைந்த, நம் கண்களில் கண்ணீரை மட்டுமல்ல இதயத்தில் இரத்தத்தையே வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலில் நடிகர் திலகமும் பப்பி அம்மாவும் இணைந்து நடித்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற அற்புதமான காதல் பாடல், அன்பு பாடல், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாடலுக்கான பின்புலத்தை பற்றி சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உயர்ந்த பண்பாகவும் தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாகவும் கொண்டு வாழ்ந்த அந்த நேர்மை, அவருடைய வயதான காலத்தில் அவருக்கு ஒன்று அப்படி ஒன்று பெரிய மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வந்து தந்துடல. நீண்ட நெடுமரமாக எதற்கும் வளைந்து கொடுக்காமல்
அந்த அவர் வாழ்ந்த அந்த நேர்மையால் அவருக்கு இறுதியில் அரைச்சல்லி காசு கூட பிரயோஜனமாகலை. அதில் அவருக்கு மிஞ்சினது மன திருப்தி ஒன்று தான். அவருக்கு நிழலாக வீட்டு வாசப்படி கூட அறியாத ஒரு பெண்ணாக, அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருக்கு துணை இருந்த அவருடைய அன்பு மனைவி, அவரை தவிர வேறு உலகமே அவருக்கு இல்லை. அவளுக்குன்னு பணம், காசு, சொத்து, சுகம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சேர்த்து வைக்கலையே. தன்னுடைய காலத்துக்கு பிறகு இவ எப்படி வாழ போகிறா அப்படின்னு நினச்சி இவருக்கு ஒரு பரிதவிப்பு. இவங்க பெற்ற 3 குழந்தைகளில் தலைச்சம்புள்ள வருங்காலத்தில் உறுதுணையாக இருந்து தன்னை காப்பாற்றுவான்னு நினச்ச மூத்த பிள்ளை பொண்டாட்டி தாசனாக மாறி போய் தங்களை அம்போன்னு நடுத்தருள் விட்டுறானே அப்படின்னு சொல்லி அவருக்கு முதல் இடி. அடுத்தது இளைய மகன் ஒரு ஹிப்பி மாதிரி வாழ்ந்துட்டு ஈட்டிக்காரங்கிட்ட கடனெல்லாம் வாங்கிக்கிட்டு குடும்பமானத்தையே கப்பல் ஏற்றக்கூடிய நிலைமையில் இருக்க போகிறான் அப்படிங்கிறது 2வது இடி. 3வது, இவங்க அம்மா மாதிரியே அடுக்கலையை தவிர வேறு எதுவும் தெரியாத ஒரு வயசுக்கு வந்த கல்யாணத்துக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு மகள். அந்த குழந்தைய இவங்க பசங்க 2 பேர் இப்படி இருக்காங்களே, எப்படி அந்த குழந்தைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது இவருக்கு மிகப்பெரிய 3வது கவலை. இவ்வளவு வருஷமாக ஒரு பெரிய கம்பெனியை ரொம்ப திறம்பட நிர்வாகம் பண்ண இவர் ஓய்வு பெற்ற பின்னாடி தன்னோட பசங்களும் தனக்கு கை கொடுக்காதனால வயதான தன்னுடைய தாயாரையும், கல்யாணத்துக்கு காத்திருக்கும் பெண்ணையும், தன்னுடைய ஒன்றுமே அறியாத தன்னுடைய மனைவியும் எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்காலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இருளாக தெரியுது. இதுவரை எதற்கும் மனம் கலங்கி அறிந்திராத அந்த பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயரின் இந்த தவிப்பை பார்த்து அவருடைய மனைவி சாவித்திரி கண்கலங்குகிறார், மனம் வருந்துகிறார். இந்த சூழ்நிலையில்தான் அவர் தன்னுடைய மனைவியிடம் பாடுவதாக இந்த பாடலின் காட்சி அமைப்பு. படம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். வியட்நாம் வீடு. பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயராக நடிகர் திலகம், அவருடைய மனைவி சாவித்திரியாக நாட்டிய பேரொளி பத்மினி. நடிகர் திலகத்தின் கண்கள் மிக தீட்சண்யமாக பத்மினியின் கண்களை பார்ப்பதும் ஒரு மெல்லிய சோக கவிதையினுடைய தொடக்கமாக அமைகின்றன. சாவித்ரி, என்று உன்னை அக்னி சாட்சியாக கரம் பிடித்தனோ அன்றிருந்து நான் உன்னை என்னுடைய இதயத்தில் அளவா குடி வைத்திருக்கிறேன். அன்றிருந்து இன்று வரை உன்னுடைய முகத்தில் புன்னகையும் சந்தோஷத்தையும் தவிர வேறு எதையுமே பார்த்ததில்லையே. இன்று என்னடி உன்னுடைய கண்களில் இப்படி மாலை மாலையாக கண்ணீர் அப்படியே வழிந்து வருகிறதே. இந்த கொடுமையை கண்டு பொறுக்க முடியாமல் உன்னை குடி வைத்திருக்கும் என்னுடைய நெஞ்சமெல்லாம் பதறுகிறதே. உன் கண்ணீரை கண்டு என் இதயத்தின் சுவர்களெல்லாம் நொறுங்கி போய் இரத்தமாக வடிகிறதே என்று அவருடைய மனதில் அவ்வளவு துயரமோ. ஆனால் அதை அப்படியே சொல்லாமல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்று அவர் பாட ஆரம்பிக்கும்போது தன்னுடைய முகத்தை ஒரு பக்கமாக பத்மினி திருப்பி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் போது நம் கண்களிலும் கண்ணீர் வழிய ஆரம்பித்து விடுகிறது. கண்ணம்மா, என் கண்ணின் மணியே, உன் மூலமாகத்தான் நான் இந்த உலகத்தையே பார்க்கிறேன். உன் கண்களில் வழியும் நீர் என் கண்களையும் மறைக்கிறதே. என்னுடைய உயிரும் என்னிடம் இல்லையே, அது உன்னிடமல்லவா இருக்கிறது. நீ அழும்போது என்னுடைய உயிரும் துடிக்கிறதே என்று பொருள்படும்படி கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ என்று அவர் பாடும்போது லேசாக தலையாட்டியபடி கண்களை மூடியபடி அதே வரிகளில் உதிரம் கொட்டுதடி என்ற வார்த்தைகளை அவர் பாடும்போது நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் தாடைக்கு கீழே அப்படியே வழிந்து சொட்டும். அப்படியே நம்ம மனசுலையும் கண்ணீர் கொட்டும்.
அடுத்து வரக்கூடிய பிஜிஎம்மில் காட்சி மாறும். பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் நடந்தபோது இருவரும் ஒருத்தரோட ஒருத்தர் கரங்களை பற்றிட்டு அப்படியே அந்த அக்னியை வலம் வர்ற காட்சி. லேசான ஷெனாய் அப்புறம் மெல்லிய வீணை ரெண்டுமே பின்னணியில் ஒலிக்கும். பிஜிஎம் முடிஞ்சு அடுத்த சரணம் துவங்கும்போது இவர் கை வைத்த ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பார். அவரோட காலடியில் கலங்கின கண்களோட பத்மினி வந்து இவரை நெருங்கி அமர்ந்திருப்பாங்க தரையில். சாவித்திரி, உன்னை என்னுடைய வாழ்க்கை துணைவியா நான் கரம் பிடித்த நாள் இன்றும் எனக்கு வந்து நல்ல நினைவு இருக்கிறது. அன்றைய நாளிலிருந்து நான் வாழ்வில் உயரத் தொடங்கினேன். பொன்னை போன்று மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உடைய உன்னை திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து இந்த சமுதாயத்தில் என்னுடைய மதிப்பும் மரியாதையும் மிக உயர்ந்தது, என்னுடைய புகழும் மிகவும் வளரத் தொடங்கியது என்ற தன் மனதில் தோன்றிய எண்ணத்தை அடுத்து வரும் பாடல் வரிகளில் சொல்வார் நடிகர் திலகம். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி என்ற வரிகளை இவர் பாடும்போது இவ்வளவு வருத்தத்திலும் பத்மினியினுடைய முகத்தில் ஒரு மெல்லிய சந்தோஷ கீற்று அப்படியே முகத்தில் காட்டுவார். அப்புறம் மெல்ல அவருடைய கால் மேலே தன்னுடைய தலையை சாய்ச்சிக்குவாங்க பத்மினி. பத்மினியின் தலையின் மேலே தன்னுடைய முகத்தை வச்சுட்டு அவரோட தலையை லேசாக தடவி கொடுத்தபடி அதே வரிகளை மறுபடியும் பாடுவார் நடிகர் திலகம். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. வாழ்க்கை ஒளிமயமானதடி அப்படிங்கிற வரியை அவர் பாடும்போது டக்குன்னு வந்து பத்மினி அப்படியே நிமிர்ந்து பார்ப்பாங்க. அவங்களுடைய கண்களில் கண்ணீர், ஆனால் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. பொன்னை மணந்ததனால் அவையில் புகழும் வளர்ந்ததடி அப்படிங்கிற வரிகளை நடிகர் திலகம் பாடும்போது பத்மினியினுடைய 2 புருவங்களும் அப்படியே லேசாக மேலே உயர்ந்து விரிய அவர் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம், கண்ணீருக்கிடையில் அப்படி ஒரு ஆனந்தம். அதே சமயம் நடிகர் திலகத்தினுடைய முகத்தில் ஒரு பெருமிதமும் ஒரு ஆனந்தமும் கலந்த ஒரு அற்புதமான கலவையை காணலாம். அந்த வரிகள் முடிஞ்ச பின்னாடி தன்னுடைய உடம்பில் இருந்த அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து பத்மனுடைய கண்களில் வரக்கூடிய கண்ணீரை துடைத்து விடுவார் நடிகர் திலகம். அடுத்து வரக்கூடிய பிஜிஎம்மில் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய அடிமரத்துக்கு பக்கத்தில் இவர் நிற்பார். அந்த மரத்தின் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுதுகளை பிடித்தபடி இவருடைய மூத்த மகன் ஸ்ரீகாந்தும் அவருடைய மருமகளான ரமா பிரபாவும், அதாவது ஸ்ரீகாந்தோட மனைவி, அவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க. மரத்தினுடைய இன்னொரு பக்கத்தில் இவருடைய இளைய மகனான நாகேஷும் இவருடைய மகளும் விழுத பிடிச்சிட்டு நிற்பாங்க. இவர் முதல்ல ஸ்ரீகாந்தும், அதாவது தன்னுடைய மூத்த மகனும் மருமகளும் இருக்கிற பக்கம் பார்த்து அப்படி அப்படியே அவங்க கையேந்திர மாதிரி போவார். அடுத்த செகண்ட் வந்து அவங்க 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. அந்த விழுதுகளும் இருக்காது, அந்த ஒரு பக்கம் காலியாக இருக்கும். அப்படியே தவிச்சு போயிடுவார். அடுத்த பக்கத்தில் இருக்கிற சின்ன மகனையும் மகளையும் பார்த்து அடுத்து கையேந்தி போவார். அவங்களும் மாயமாக மறைஞ்சிருவாங்க, அந்த விழுதுகளும் மறைஞ்சிரும். இவர் மட்டும் அப்படியே நிர்கதியாக நிற்பார். அப்படியே நெஞ்சு துடித்து அப்படியே கீழே மயக்கமாய் விழுகிற மாதிரி சாய்வார். பத்மினி ஓடி வந்து இவரை தாங்கிக்குவாங்க, இவர் கீழே விழுகிறதுலேருந்து தாங்கிக்குவாங்க. வயதான இந்த ஆலமரத்துக்கு, அதாவது தன்னைத்தான் அந்த ஆலமரம்னு அவர் சொல்கிறாரு, இந்த ஆலமரத்துக்கு உறவினர்கள், பெற்ற பிள்ளைகள் என்று ஏகப்பட்ட விழுதுகள் இருக்குது. வயசான காலத்தில் அந்த விழுதுகள் நம் மரத்தை தாங்கிக்கும்னு நினச்சா அது விழுதுகள் அல்ல, பழுதுகளாக இருக்குது. நான் பட்டு போய் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் விழுதுகள் என்ன தாங்கலை, இந்த மரத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய நீதான் என்னை வந்து இப்போ தாங்கி நிற்கிறேன். எந்த மரத்துக்கும் ஆணிவேர் வந்து இருக்கிறது வெளியே தெரியாது. அதுபோல்
என்னை தாங்கி நிற்கிறது நீதான் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பத்மினிக்கு நடிகர் திலகம் சொல்ல நினைச்சாரோ என்னவோ. அடுத்து காட்சி மாறும். வீட்டுக்குள்ள ஊஞ்சல்ல ஒரு பக்க கம்பியில் சாஞ்சபடி பத்மினி அமர்ந்திருப்பாங்க. அவர் மேலே லேசாக சாஞ்சிட்டு தன்னுடைய இடது முழங்கால மடக்கி அந்த ஊஞ்சல் பலகை மேலே வச்சுக்கிட்டு தன்னுடைய இரு கைகளாலும் அந்த முழங்கால அணைச்சு அதை தாங்கிக்கிட்டு நடிகர் திலகம் அமர்ந்திருப்பார். சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி ஒரு கனத்த வருத்தமான குரலில் நடிகர் திலகம் பாட தன்னுடைய புடவை தலைப்பால் அவருடைய முகத்தை துடைப்பார் பத்மினி. பத்மினியின் முகத்தின் மேல் தன்னுடைய முகத்தை லேசாக சாய்ச்சபடி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தணிந்ததடி என்று இவர் பாடும்போது பத்மினி தன்னுடைய விரலால் அவருடைய கன்னத்தை மெதுவாக அப்படி தட்டி ஆறுதல் சொல்லும்போது ஒரு குழந்தையை ஒரு தாய் ஆறுதல் படுத்துவது போன்ற ஒரு உணர்வு தான் நமக்கு ஏற்படும். கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தணியுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன. ஆலம் விழுதினை போல் உறவு ஆயிரம் வந்துமென்ன என்ற வரிகளுக்கு பிறகு நடிகர் திலகம் பத்மினியின் விரல்களுடன் தன்னுடைய விரல்களை கோர்த்து கொண்டு வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன் என்று தலையை லேசாக மேலும் கீழும் ஆட்டிக்கொண்டு பாடும்போது கண்ணீரில் மிதக்கும் கண்களுடனும் மிகுந்த ஆதங்கத்துடனும் பத்மினி அவரை பார்க்கும் பார்வை கரையாத மனங்களையும் கரைத்துவிடும். கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அடுத்த பீஜியம் அங்கே புதுமணப்பெண்ணான பத்மினியினுடைய மடியில் தலை வச்சு படுத்து இவர் அப்படியே தூங்கிட்டு இருப்பார். பத்மினி முகத்தில் சந்தோஷத்தோட அவரோட தலையை அப்படியே மெல்ல வீட்டில் ஒரு தூணில் சாஞ்சபடி தரையில் பத்மினி உட்கார்ந்துருப்பாங்க. அவரோட மடியில் தலையை வச்சு தன் உடம்பை முழுக்க தரையில் நீட்டி அப்படியே நீளமாக படுத்திருப்பார் நடிகர் திலகம். சாவித்ரி, இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். உன்னுடைய நிலைமையை நினச்சா என்னால் ராத்திரி தூங்கவே முடியறதில்ல. அதுலேயும் நம்ம பெத்த நம்ம பிள்ளைகளுடைய நிலைமையை நினச்சா அப்படியே எனக்கு தூக்கம் வராமல் முள் படுக்கையில் படுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாமல் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்ச அந்த தன்னுடைய எண்ணங்களை இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் நடிகர் திலகம் பாடல் வரிகள் மூலமாக. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்ததடி என்று நடிகர் திலகம் வருத்தத்தோடு பாடுவார். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை இவர்கள் எங்கள் பிள்ளைகள் என்று ஊருக்கும் உறவுக்கும் சொல்லிக்கொள்ளத்தான் முடியுமே ஒழிய இவர்களால் இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய சொந்தங்களும் உறவுகளும். ஒரு பேச்சுக்கு வேணால் இவங்க எங்கள் சொந்தக்காரங்க அப்படி சொல்லிக்கலாமே தவிர உண்மையில் அவங்க உறவுகளே கிடையாது. அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய நேர்மையையும் என்னுடைய உயர்ந்த லட்சியத்தையும் வெளியே கிண்டலும் கேலியும் செய்கிற அளவில் தான் நம்மளுடைய உறவுகள் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு அப்படிங்கிற வரிகளை பாடிட்டு அடுத்த வரிகளை பத்மினியின் முகத்தை பார்த்துட்டு இப்படி பாடுவார். என் தேவையை யார் அறிவார். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பத்மினியோட முகத்தில் ஒரு குழப்பம், ஒரு திகைப்பு, ஒரு வருத்தம், அப்படியே புருவங்கள் எல்லாம் நெறியும், ஒரு கவலை. இதெல்லாம் ஒரு வினாடியில், இத்தனை உணர்ச்சிகளும் ஒரு வினாடியில். என் தேவையை யார் அறிவார்,
என் தேவையை யார் அறிவார்? அட பாவி மனுஷா, அவ்வளவுதானா நான்? என்னை பற்றிய உங்களுடைய எண்ணம் இவ்வளவுதானா? இத்தனை வருஷ காலமாக உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாமலே உங்கள் விருப்பம் போல் உங்கள் மனம் கோணாமல் அவ்வளவு அன்போடு நடந்து கொண்ட என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அப்படி அவரை கேட்காம கேட்குற மாதிரி இருக்கும் பத்மினியினுடைய அந்த ஒரு வினாடி முகபாவம். அடுத்த வினாடி, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அப்படின்னு நடிகர்களும் பாடிய உடனே ஒரு செகண்ட் அப்படியே கண்களை மூடி அந்த தலையை பின்னாடி சாய்ச்சு அந்த தூணில் சாஞ்சிட்டு அடுத்த வினாடி அவங்க கண்களை திறந்தப்போ அந்த கண்களில் நிறைஞ்சிருந்தது ஆனந்த கண்ணீரா? அவர் தன்னுடைய தேவைகள் அனைத்தும் அறிந்த தன்னுடைய மனைவியை தெய்வம் என்று சொல்கிறாரா, அல்லது என்னுடைய தேவைகளை நீ மட்டும்தான் அறிவாய், உன்னை தவிர அந்த தெய்வம் மட்டும் அறியும் என்று சொல்கிறாரா என்று பிரித்துணர முடியாத ஒரு பரவசத்தில் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரா அது? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி. பல்லவியை நடிகர் திலகம் மறுபடியும் பாடும்போது அவருடைய கைகளை பத்மினி எடுத்து தன்னுடைய கன்னத்தில் வைத்து கொண்டு தன்னுடைய அன்பை முழுமையாக அறிந்து கொண்ட தன் கணவனை எண்ணி மகிழ்ந்து அந்த கைகளுக்கு பட்டும் படாமலும் ஒரு மெல்லிய முத்தத்தை பரிசாக பத்மினி தருவதை உன்னித்து கவனித்தால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தையைப் போல நடிகர் திலகம் தன்னுடைய 2 கைகளையும் அருகில் கொண்டு வந்து பத்மினியின் மடியில் படுத்து கொண்டிருப்பதும், பத்மினி நடிகர் திலகத்தின் முகத்துக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தன்னுடைய முகத்தை வைத்து அப்படியே சாய்ந்து படுத்து கொள்வதுமாக இந்த பாடலும் காட்சியும் நிறைவு பெறும். நண்பர்களே, நடிகர் திலகமும் பத்மினியும் ஏராளமான படங்களில் காதல் ஜோடியாக நடித்திருக்கிறார்கள். அதில் ஏராளமான காதல் பாடல்களில் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அந்த பாடல்கள் இன்னும் நம்முடைய காதுகளில் இனிமையாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தன்னுடைய மனைவியின் மேல் கணவன் கொண்ட உண்மையான அன்பையும் அந்த கணவனின் மேல் மனைவி கொண்டிருக்கக்கூடிய மிக உணர்வுபூர்வமான உயிரில் நிறைந்த அன்பையும் இவ்வளவு அழகாக எடுத்துக்காட்டும் பாடல் வேறு ஏதாவது இருக்கிறதா? இதை காதல் பாடல் என்று சொல்லாமல் சோகப்பாடல் என்றா சொல்ல முடியும்? இந்த பாடலில் நடிகர் திலகத்தோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன சொல்கிறது? ஒரு டிப்பிக்கல் வயதான ஒரு பிராமண தோற்றம். இந்த தோற்றம் படத்தில் எந்த காட்சிக்கு சிறப்பாக பொருந்ததோ இல்லையோ, இந்த பாடல் காட்சிக்கு மிக அருமையாக பொருந்தது. அதே மாதிரி இந்த பாடல் காட்சியினுடைய கனத்தையும் ஆழத்தையும் அவருடைய இந்த தோற்றம் ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுது. இவருடைய திறமையை அப்படியே எடுத்து அப்படியே அள்ளி தெளிக்க ஒரு அற்புதமான லட்டு மாதிரியான ஒரு காட்சிக்களம் அப்படியே புகுந்து விளையாடி இருப்பார். அவருடைய கண்களும் அந்த கண்களில் உள்ள ஒரு ஆழமான சோகமும் கண்ண கதுப்பும், ஏன் அந்த புருவம் கூட நம்ம அப்படியே அள வைக்குது இல்லையா? நடிகர் திலகத்தோட நடிப்பை பற்றி சொல்லும்போது பாடல் முழுக்க ஒரு சைலண்ட் பார்ட்னராக அவர் கூட நடித்த பத்மினியுடைய உயர்தரமான நடிப்பை பற்றி சொல்லியே ஆகணும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாடல் முழுக்க அவருடைய கண்களும் உதடுகளும் நடித்து கொண்டே இருந்தன. நடிகர் திலகம் பாடல் வரிகளில் சொல்லிய சோகத்தை இவர் கண்களாலும் உதட்டு துடிப்பாலுமே அவ்வளவு அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார். இவ்வளவு ஒரு துயரமான சூழ்நிலையில் கூட பொன்னை மணந்ததனால் அப்படிங்கிற வரிகளை நடிகர் திலகம் பாடும்போது அது தன்னைத்தான் குறிக்குன்னு சொல்லி
ஒரு செகண்ட் சந்தோஷப்படுவதும், என் தேவையை யார் அறிவார் என்று பாடும்போது, இவ்வளோதான் நீ என்னை பற்றி எடை போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு நொடிப்பொழுதில் வருத்தப்படுவதும், பிறகு தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லும்போது மன சந்தோஷத்தில் அப்படியே ஒரு செகண்ட் அந்த தூணில் சாஞ்சு கண்ணை மூடி அடுத்த செகண்ட் கண்ணீரோட கண்ணை திறக்கிறதும் ஹை கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். பத்மினி பற்றி இன்னொரு சின்ன விஷயம், புதுசாக ஒன்று நான் சொல்ல போகிறதில்ல, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவருடைய மூக்குக்கும் நெற்றிக்கும் இடையில, அதாவது இந்த மூக்கு நெற்றியில் சேரக்கூடிய இடம் ஒரு குழி விழுந்த பள்ளம் மாதிரி இருக்கும். நேரடியாக பார்க்கும்போது அது அதிகமாக தெரியாது, சைடு ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த பாடலில் மூக்குக்கும் நெற்றிக்கும் இருக்கக்கூடிய குழியும் அதனால் கொஞ்சம் நீளமாக தெரியக்கூடிய மூக்கும் கூட இந்த காட்சியில் அவர் உணர்ச்சிகளை அற்புதமாக வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். பாடலை எழுதின கவியரசரை பற்றி நான் என்ன சொல்லிட முடியும்? பாரதியார் கவிதையிலிருந்து ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே அதை மிக அற்புதமான ஒரு உணர்ச்சி பிளம்பான ஒரு பாடலாக அப்படியே நமக்கு பிழிஞ்சு கொடுத்துருக்காரு. ஒரு வயதான அந்யோன்யமான தம்பதியனுடைய அன்பையும் அந்த அன்பின் ஆழத்தையும் இதை தவிர வேறு எப்படி வெளிக்காட்ட முடியும்? அப்புறம் கவியரசனுடைய வரிகளுக்கு அப்படியே உயிர் கொடுத்து இவர் பாடினாரா இல்லை நடிகர் திலகம் பாடினாரா அப்படின்னு தெரியாத மாதிரி அப்படி ஒரு உணர்ச்சி பிளம்பா பாடின டிஎம்எஸ் ஐயாவை பற்றி என்ன சொல்கிறது? அதிலும் இவரோட குரலில் ஒரு சின்ன மெல்லிய ஏற்ற இறக்கத்தை வச்சு பத்மினியை சந்தோஷப்பட வைக்கவும், அழ வைக்கவும், மறுபடியும் மகிழ்ச்சி பட வைக்கவும் அந்த வரிகள்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணி அவரால் செய்ய முடிஞ்சுன்னு சொன்னால் கந்தர்வ குரல் மன்னர் டிஎம்எஸ் அவர்களை பற்றி நான் சொல்ல என்ன வார்த்தைகள் என்கிட்ட இருக்குது. நான் ரொம்ப சின்னவன் அவருடைய புகழை பாராட்டுறக்கு. இந்த பாடலை உருவாக்கிய மாமா மகாதேவன் அவர்களுடைய அந்த இதயத்தை ஊடுருவும் அந்த மெல்லிய இசை எத்தனை காலமானாலும் நம்மளுடைய மனங்களில் அப்படியே தங்கியிருக்கும். அவருக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். இன்னும் 2 பேருடைய உழைப்பை இந்த பாடல் சம்பந்தமாக பாராட்ட வேண்டியிருக்கு. அவர் ஒளிப்பதிவாளர் PN சுந்தரமும் படத்தின் இயக்குனர் திரு P மாதவன் அவர்களும் தான் அந்த 2 பேரும். க்ளோஸ்அப் காட்சிகளில் சிறப்பாக நடிக்கிறதுக்கு நடிகர் திலகத்தை தவிர வேறொருத்தர் இந்த உலகத்தில் இனிமேல் தான் பிறந்து வளரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பாடல் காட்சியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் க்ளோஸ்அப் காட்சிகள் தான், நிறைய க்ளோஸ்அப் காட்சிகள். அதில் தன்னுடைய கேமராவை வச்சு அப்படியே புகுந்து விளையாடி அதை அற்புதமாக படமாக்கியிருப்பார் PN சுந்தரம் மாஸ்டர் அவர்கள். அதிலும் பத்மினியுடைய மடியில் படுத்துட்டு என் தேவையை யார் அறிவார் அப்படின்னு சொல்லி பாடினோட லேசாக அப்படியே பத்மினியை நடிகர்தான் திரும்பி பார்க்குற அந்த கேமரா ஏங்கிள் மறுபடியும் பார்க்க சொல்லும், மறுபடியும் நம்மளை அழ வைக்கும். இப்படி ஒரு காவிய பாடலுக்கு இவ்வளவு அழகான ஒரு காட்சியை கருத்துருவாக்கி இயக்கி படமாக்கிய இயக்குனர் திரு மாதவன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து மிக அற்புதமாக இந்த பாடலை படமாக்கிய ஒளிப்பதிவாளர் திரு PN சுந்தரம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சரி நண்பர்களே, மறுபடியும் நடிகர் திலகம் பற்றிய இன்னொரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம். அதுவரையும் என்றென்றும் சிவாஜி இந்த யூடியூப் சேனல் சார்பாக நண்பர் திரு ஆறுமுகம் 6 ஃபேஸ் அவர்களுடன் இணைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. இத பாக்குற வாழ்க்கெல்லாம் பத்மநாபஜர் குடும்பம் ஒரு பாடமா இருக்கணும். அவ்வளவுதான்.